இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பண்றேனா பார்த்தா தெரியல, கண்ணுக்கு முன்னால இருக்கிற அழக ரசிக்கிறேன். இந்த விஷாலுக்கு இப்ப என்னாச்சு? ஓவர் ஆயிடுச்சோ? இசை ஏதாவது பாடு. பாடவா? ஐயோ, நான் பேசினாலே இவனுக்கு பிடிக்காது. இன்னைக்கு இவனுக்கு என்ன ஆச்சு? பாடு இசை. என்ன போய் பாடு பாடு சொல்றானே. இசை, உன் அழகு என்ன எதுவுமே செய்ய விடாம டிஸ்டர்ப் பண்ணுது. டிஸ்டர்பா? ஆமா செல்லம். செல்லம்மா? விஷால், என்னது இது? எல்லாம் புதுசா இருக்கு. புதுசுதான். நான் உன்னை பாக்குறது எனக்கு புதுசாதான் இருக்கு. பார்த்து இவ்வளோ நாளா இந்த அழகெல்லாம் எங்க ஒழிச்சு வச்சிருந்தேன் சார்? விஷால், எந்த கருமத்தை குடிச்சு தொலைச்சிங்க? இப்படிலாம் எப்போ வளரவே மாட்டீங்க. இப்போ டயலாக்லாம் வித்தியாசமா வருது. ஏதாவது தப்பான சரக்கு அடிச்சிட்டீங்களா? இன்னைக்குதான் விஷால் நல்ல மூட்ல இருக்கான். வா டான்ஸ் ஆடலாம். என்னது டான்ஸா? I wanna dance. இவன் சும்மா நடிக்கிறானா இல்ல போதை தெளிஞ்சதும் திட்டுவானா? ரொம்ப திட்டுவானே. ஐயோ, திட்டுதானே, வாங்கிக்கலாம். விஷால், இசை ஏற்காடுல நீ என் கூட என் ரூம்ல இருக்க. இதனால நம்பவே முடியல தெரியுமா? எனக்கும் தான் ராகவ். அத்தை உங்களை ஏற்காடு அனுப்பி வைக்கும் போது எனக்கு கோவமா வந்துச்சு. நல்ல வேலை, அலங்காரம் பாட்டி என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. பாட்டி பண்றது சில நேரத்துல கோவம் வந்தாலும் சில நேரத்துல நல்ல விஷயமும் பண்ணிடுறாங்க. என்னமோ ராகவ், இவ்ளோ நாள்ல அவங்க கூட சேர்ந்து இருக்கிறதுக்கான எனக்கு சான்ஸே கிடைச்சதில்ல. இந்த நாள லைஃப்ல என்னால மறக்கவே முடியாது. எனக்கும் தான் வர்ஷினி. நாம நினைச்ச மாதிரி மட்டும் இந்த கல்யாணம் நடந்திருந்தா நீ தான் இங்க இருந்திருப்ப. ஐம் சாரி வர்ஷினி. உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? I love you. I love you, Varshini. அப்போ நான் சொல்றத நம்பல. நேத்து நீங்க என்ன சுத்தி சுத்தி வந்தது, என் கையில முத்தம் கொடுத்தது, அப்படியா கட்டி பிடிச்சு டான்ஸ் ஆடினது, நான் போத விஷால் விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சின. ஆனா உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப குறும்பு தாங்க. விஷால், நீ தான் கண்ட்ரோல மீற மாட்டிய. ஆனா புரியலையே, இவ சொல்ற மாதிரி ஏதாவது நடந்திருக்குமோ? அப்படி ஏதாவது நடந்திருந்தா உன் சாப்டர் க்ளோஸ்டா. என்ன பண்றது? என்ன ஆச்சு? ஏய், நீ சொல்றதெல்லாம் நான் இப்போ நம்பல. இருந்தாலும் நான் தான் குடிச்சிருக்கேன்னு தெரியுதுல. எதுக்கு நான் உன் கிட்ட வரும்போது நீ என்ன அக்செப்ட் பண்ண? நீ வேணா என்ன தள்ளி விட்டுருக்கலாம்ல. இல்ல நீ வேலைக்கு போயிருக்க வேண்டாமா? ஒரு பையன் போதையில கிடந்தா நீ நோ சொல்ல வேண்டாம். என்ன பொண்ணு நீ? ஐயோ விஷால், நான் நோ சொல்றதா? எப்படி விஷால் நோ சொல்ல முடியும்? நீங்க என்ன வேற யாரோவா? என்னோட புருஷன் தானங்க. என்னது? நீங்களே என்கிட்ட ஆசையா வரீங்க.
நான் எப்படி நோ சொல்ல முடியும்? அது தப்பு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏய், ஏய். நீ நீ இந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணிலாம் பேசாத. அது ஒரு நாளும் நடக்காது. நான் நான் எவ்வளவு குடிச்சாலும் ஸ்டெடியா இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் நல்லா தூங்கின நேரமா பார்த்து கையெல்லாம் கட்டி போட்டு இப்போ வந்து நீ தான் டிராமா பண்ணிட்டு இருக்க. ஏய், பேச்சா பேசுற. இரு, எங்க பாட்டி இருக்காங்கல்ல, எங்க பாட்டியை நான் கூப்பிடுறேன். கூப்பிடுங்க. பாட்டியை இப்பவே கூப்பிடுங்க. நைட்டு என்ன நடந்துச்சுன்னு புட்டு 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 எல்லாத்தையும் நானே சொல்றேன். ஏ, நிறுத்து. நான் ஒரு நாளும் நீ சொல்ற மாதிரி நடந்துக்கிற ஆளே கிடையாது. உண்மையிலேயே நைட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு ப்ளீஸ். பொய் சொல்லாம சொல்லு. ம், சரி ஓகே. நான் சொல்றத நீங்க என்னைக்கு நம்பியிருக்கீங்க? அது நைட்டு என்ன நடந்துச்சுன்னா, நீங்க அப்பா, நான் எப்படி இங்க தூங்கல? அங்க வர்ஷினி ராகவ் என்ன ஆனாங்க? ராகவ் நான் கலந்து கொடுத்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிருப்பானா? விஷால் நான் பார்க்கும்போதே அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிருந்தான். அப்போ அவங்க 2 பேரும் ஐயோ, ச்சே, இதுக்குதான் சொந்த ஐடியாலே போகணும். அடுத்தவங்க சொல்றத கேட்டுட்டு கோட்டை விட்டுட்டே ஸ்ரீஜா. ஐயோ, ச்சே. என்ன போனை கட் பண்றாங்க? வீடியோ கால்ல வராங்க. சார் சொல்லுங்க சார். மேடம், நான் மியூசிக் அகாடமில இருந்து பேசுறேன். ஆ, சரிங்க சார். நாங்க இங்க ஏற்காட்டுல தான் இருக்கோம். விஷாலுங்கிற பேரு காம்படிஷன்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு மேடம். ஓ, ஆனா அவர் இன்னும் ஃபார்ம்ல கையெழுத்து போடாம இருக்காரு. நீங்க 10 மணிக்குள்ள வந்து ஃபார்ம்ல கையெழுத்து போட்டா மட்டும்தான் இந்த போட்டியில கலந்துக்க முடியும். சார் கண்டிப்பா 10 மணிக்கு வந்துருவோம் சார். யூ டோன்ட் வரி. ஓகே மேடம். இவ எதுக்கு இவ்ளோ டென்ஷன்ல வந்து நிக்கிறா? வழக்கமா இவ தானே அடுத்தவங்கள டென்ஷன் பண்ணுவா.